ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கும்படியாய் இந்த சூழ்நிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஜெபம் ரொம்ப முக்கியமானது என்பது நமக்கு நன்றாய் தெரிந்த விஷயம். அது ஜெபமே ஜீவன் என்று சொல்வார்கள். காரணம், நம்முடைய சுய சக்தியினாலோ சில வேளை பக்தியினாலோ மாத்திரம் எல்லாவற்றையும் சாதித்து விட முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஊழியத்தை செய்யும்போது ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்த ஒரு நல்ல புரிதல் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு நமக்கு தெரிந்த முடிந்த பல காரியங்களை எல்லா ஊழியங்களிலும் ரொம்ப சிரமத்தோடு செய்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தில் ஊழியத்தை செய்ய வேண்டுமே, சரியாக செய்ய வேண்டுமே, சிறப்பாக செய்ய வேண்டுமே என்ற நோக்கத்தில் அவங்க செய்கிறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க. ஆனால் இவ்வளவெல்லாம் பிரயாசப்பட்டாலும் ஊழியத்தில் ஒரு சரியான வெற்றி, ஒரு சிறந்த நிலையை பார்க்க முடியாமல் எல்லா ஊழியங்களும் தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம். நான் எல்லா ஊழியத்திலையும் சுற்றி வர்றதுனால எல்லாம் தள்ளாடுறாங்க. அதை ஒவ்வொன்றாய் நான் விவரிக்க விரும்பவில்லை, கடினமான சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த நிலையில் ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி சிறப்பாக முன்னெடுத்து செல்வது, செயல்படுத்துவது என்று சொல்லி நமக்கு ஒரு சவாலான சூழ்நிலை இருக்குது. ஸோ இதை ஒழுங்குபடுத்துவது எப்படி என்ற ரீதியில் நான் ரொம்ப சிந்திக்கிறவன். ஆண்டவர் பல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்கிறதை சபைகளிலே பேசும்படி எனக்கு அனுமதி தந்திருக்கிறதுனால தான் இந்த செய்திகளை நான் பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. வர ஜபம் அல்லது பாட்டு என்று காரியங்களோடு நின்று விட முடியாது. அதை தாண்டிய ஆழமான அடிப்படைகள் இருக்கிறது. அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அந்த செய்திகளை சொல்ல வேண்டிய ஒரு அனுமதியை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லது, நாம் சில வசனம் பார்க்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நீங்கள் என் நாமத்தில் பிதாவிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அவர் அதை உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லி அந்த வசனத்தை பார்க்குறோம். இந்த மாதிரி வசனங்கள் நமக்கு ரொம்பவும் பழக்கமான வசனம். என் நாமத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்றெல்லாம் ஒரு அறிவு அல்லது விசுவாசம் இருக்கிறதுனால தான் இயேசு நாமத்தினாலே நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். அப்போ ஜெபிக்கும்போது ஜனங்கள் நினைக்கிற அல்லது எண்ணுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுங்கிறது ஒரு மந்திர நாமம். அந்த மந்திர நாமத்தை பயன்படுத்தினால் நாம் எதையும் சாதித்து விட முடியும் என்ற ரீதியில் தான் பெரும்பாலும் ஜனங்களுடைய மனசிலே பதிய வைக்கப்படுகிறது. அப்படி தான் எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன சம்பவிக்கிறது என்று சொன்னால், இயேசுங்கிற நாமம் மந்திரமான நாமம். அந்த நாமத்தை பயன்படுத்தினா எதை வேண்டுமென்றாலும் நாம் சாதிக்கலாம் என்று சொல்லி படிப்பிக்கிற அல்லது புரிய வைக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இயேசு நாமத்தில் எல்லாரும் ஜெபிக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த மந்திர நாமம் என்று இயேசு நாமத்திலே பல காரியங்கள் செய்தாலும் அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு வெற்றி பெற முடியாமல் தோல்வி அடைகிற சூழ்நிலைகளை நாம் பார்க்குறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாமும் பல வேளை கூட நம்முடைய ஜப ஊழியத்திலே நாம் தோல்விகளை சந்தித்திருப்போம். ஆனபடினால தான் இப்படி ஒவ்வொரு விஷயமாக இருக்கிறது. ஆனபடினால தான் அந்த ஜபத்தினுடைய அடிப்படையை நாம் புரிந்து ஜபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடினால இந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ என்ன பார்த்தோன்னா, என்னுடைய நாமத்தில் நீங்கள் கேட்டால் எல்லாம் கிடைக்கும் என்கிற ரீதியில் தான் முதல் வசனத்தை பார்த்தோம். அதில் ஏற்படுகிற தோல்விகளையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம், மறைக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன காரணம் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். யோவான் 15:7 சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது இயேசு நாமத்தை விசுவாசித்தா போதும்னு தான் நினச்சிட்டு இறங்கணும். அது பிரச்சனையாக இருக்குங்கிறதுனால தான் சிந்திக்க ஆண்டவரிடத்தில் காத்திருந்தோம். இப்போ அடுத்து என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் என்னிலேயும் என் வார்த்தையிலும் என்னோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். அந்த ஐக்கியத்தில் இருந்தால் மட்டும்தான்
நீங்கள் வேண்டிக் கொள்வதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறதுன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மந்திர நாமம், அதை யார் வேணாலும் பயன்படுத்தலாங்கிறதல்ல. அப்படியானா எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு தெரியும் இல்லையா, எத்தனை கிறிஸ்தவ சூழ்நிலை இருக்குது, எல்லாரும் இயேசு அப்படி தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. இங்கே புரிய வேண்டிய அடுத்த ஒரு எல்லை, நாம் கிறிஸ்துவோடும் அவருடைய வார்த்தையின்படி நாம் ஐக்கியத்திலே இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் 15-16, அப்போஸ்தலர் 19-15-16 வசனத்தில் அந்த ஸ்கேவா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியன் இருந்தானா, அவன் யூத மார்க்கத்தை சேர்ந்தவன். அவனுடைய மக்கள்லாம் மந்திரவாதிகளாக இருந்தார்களாம். அவங்கெல்லாம் மந்திரவாதம் மாதிரி உள்ள காரியங்களை செஞ்சு பேய் விரட்டுவாங்களாம். ஸோ அப்போ பேய் விரட்டும் போது அப்போ இயேசுவன் நாமம் அப்படி ரொம்ப சக்தியாக செயல்படுது. இயேசுவன் நாமத்தை அப்போஸ்தலர் பேசுகிறாங்க, அந்த நாமத்தில் அற்புதம் நடக்குது. அதனால் நாமம் அந்த இயேசுவன் நாமத்தை அந்த இயேசு சாமியை சேர்த்துக்குவோம் நம்ம சாமியோட அப்படின்னு இயேசு நாமத்தில் பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவன் நாமத்தில் உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்று சொல்லி ஒரு பிசாசை விரட்ட முயற்சி பண்ணுறான். அப்போ பிசாசு அந்த மனிதர்களை பிடிச்சி சட்டையெல்லாம் கிழித்து அடித்து, யாருடா நீ? இயேசுவே எனக்கு தெரியும், பவுலே எனக்கு தெரியும், நீ யார் என்று சொல்லி அவர்கள் ஓடி போன வீட்டை விட்டு ஓடி போனார்கள் என்று அந்த பகுதியை வாசிக்கிறோம். இப்போ பாருங்கள், இயேசு ஒரு மந்திர நாமம் என்ன தான் பயன்படுத்தினாங்க, ஆனால் நிலைமை தலைகளாக போய் ஆபத்திலே முடிந்து விட்டது என்பதை பார்க்குறோம். அப்போ பிசாசு சொல்கிற வார்த்தை என்னென்னா, எனக்கு இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீ யார்? பவுலுக்கும் இயேசுக்கும் இடையில ஒரு ஆழமான உறவு, ஒரு ஐக்கியம் இருந்தது. அவங்க சொன்னால் காரியம் நடக்காது, வேறு விஷயம். நீ யார்? உனக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம், என்ன ஐக்கியம், என்ன உறவு என்று கேட்குற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ பிசாசுக்கு தெரியுது இவனுக்கும் இயேசுக்கும் ஐக்கியமாக உறவோ தொடர்பு இல்லை என்றால், தேவனுக்கு எவ்வளோ அதிகமாக தெரியும். அவருக்கும் தெரியும் என்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இவனுக்கு ஐக்கியம் இல்லை, இவர்களுக்கு உறவில்லை அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் நாம் தேவனிடத்திலிருந்து நன்மை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். பிசாசு நம்ம அடித்து புரட்டுனா இயேசு நாமத்தை சொன்னாலும் நாம் ஜெயிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்பதை இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி செய்தியெல்லாம் அனைவருக்கு தெரியலை, பேசலை. அது ஏதோ ஒரு டைப்பில் போய் அது தோல்வியில் முடிந்து விடுகிறது. 1 யோவான் 1:3 யோவான் சொல்வார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. நீங்கள் எங்களோட கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறது உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடு இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் பிதாவோடும் குமாரனோடும் எவ்வளவு சரியான சிறப்பான ஒரு ஐக்கியத்தில் இருந்தார்கள் என்பதை இந்த வசனத்தில் புரிஞ்சுக்கிறோம். இந்த ஐக்கியத்தில் வாரியன்னா வா, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. சும்மா ஏதோ இயேசுன்னு சத்தம் போடுறாங்க எல்லாம் வாங்கன்னு நம்ம கூப்பிடுறோம், அப்படி கூப்பிடவும் முடியாது, அது பலன் அளிக்காது. இங்கே அதுக்கு முன்னால் ஒரு அடிப்படை இருக்குது. எங்களுடைய ஐக்கியம் பரலோக தேவனோடு இருக்கிறது, அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. இந்த ஐக்கியம் வேணும்னா நீங்கள் வாங்க. ஸோ ரொம்ப பலமான ஒரு அஸ்திபாரம் இல்லையா? இந்த நாளில் எத்தனை தனிநபர்களாலோ அல்லது ஸ்தாபனங்கள் சபைகளாலோ இப்படி ஒரு அறிக்கையை செய்ய முடியும் என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக செய்ய முடியாது. அவர்கள் பிதாவோட ஐக்கியத்தில் இல்லை, வேறு ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. இயேசுநாதரோட ஐக்கியத்தில் இல்லை, காரணம் இயேசுநாதருடைய உபதேசத்தில் இல்லை. அதனால தான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம்னு அடிக்கடி பேசிகிட்டு இருக்கேன். எந்த ஐக்கியமும் இல்லாமல் அல்லது அதை பற்றி அறிவே இல்லாமல் எங்கேயோ போய் குதிச்சிருவாங்க. இயேசு நாமத்தில் என்ன பார் அப்படின்னு குதிச்சுட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த காரியத்தை குறித்து நமக்கு விழிப்பும் அறிவும் வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப அஸ்திபாரம் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், அதெல்லாம் ஊழியர் கூட்டங்களில் பேசுகிற விஷயந்தான். அப்படியே அதை சரிப்படுத்தி தான் போகணும். 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நான் ஊழியர்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் ஏதோ ஒரு ஸ்தாபனத்தோடு சங்கத்தோடு ஐக்கியமாக இருக்கிறத பற்றி பேசலை, ஏதோ வரம்பற்ற ஒரு பாஸ்டரோட ஐக்கியமாக இருக்கிறத பற்றியெல்லாம் பேசலை, அப்படி இந்த சுவிசேஷம் பேசலை. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு, தம்முடைய குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு தான் தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். இந்த எல்லைக்கு வந்தீங்களே. இப்போ நேற்று மாலை கூட நான் இன்னொரு சபையில் பேசும்போது சொன்னேன், நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவங்க அதெல்லாம் பேசலை. நீ இயேசுவோட ஐக்கியத்தில் இருக்கிறியா? இயேசு உனக்கு மேய்ப்பரா? நீ இயேசுவின் நாடு தானோ? அதுதான் முக்கியம், வேறெல்லாம் தூரப்படுங்க என்று நான் சொல்லுவேன். அப்போ இந்த ஐக்கியத்துக்கு நம்ம அழைத்திருக்கிறார். இந்த ஐக்கியத்தை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதை உரிய வகையில் பேண வேண்டியது அவசியம்.
அது செய்யும்போது மட்டும்தான் ஆண்டவருடைய நாமத்தில் வெற்றி கிடைக்கிறது என்பதை அடிப்படை மிக முக்கியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் சேவை செய்ய முடியாது. 2 எஜமான்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், ஒன்று பரலோகத்தின் தேவன், இன்னொன்று பூலோகத்தின் தேவன். அது 2 கொரிந்தியர் 4:4 பிரபஞ்சத்தின் தேவன் மனக்கண்களை குருடாக்கினான்னு வாசிக்கிறோம். தேவன் உலகத்தை படைச்சது, அது அப்புறம் சாத்தான் பின்னால் ஆதாமியவாள் போனது, சாபம் வந்தது. நான் புதிய வானம் புதிய பூமி படைக்க போகிறேன், மந்திரம் நினைக்க மாட்டேன்னு ஏசா 65:17 சொன்னது. டோட்டலி இந்த உலகமும் உலகத்தின் அதிபதி பிசாசும் பரம்பை தள்ளப்பட்டு விட்டான். பரலோகத்துக்கும் உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால தான் இயேசு வந்து மனதை பரலோகத்துக்கு நேராக திருப்புங்க, பரலோக தேவனுடைய ராஜ்யத்து நீதியும் தேடுங்க, தேவனுக்கு பிரியம் நன்மையும் பிரியமானதுன்றது பகுத்து பாருங்கன்னு சொல்லி இந்த சுவிசேஷத்தை கொடுத்துருக்கார். ஸோ இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், பாசமாருங்க அது தெரியாது. அவங்க இந்த அடிப்படை ஒன்றாம் பாடம் இந்த அடிப்படை கூட தெரியாமல் இயேசு ஆசிரியப்பார், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற்றுவார். தேவனுக்கு எதிரான உலகம், சாபம். நான் பல ரீதியில் பேசியிருக்கேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஜனங்களுடைய ஐக்கியம், ஊழியர்கள்னா எல்லாம் நிறைய சூழ்நிலைக்கு போகிறான்ல, தமிழ்நாடு கேரளாவில் போகிறான்ல, எல்லா ஐக்கியம் எங்கே இருக்குன்னா உலகத்தில் இருக்குது, பரலோகத்தில் இல்லை. மனசை பரலோகத்தில் வைக்கணும்லாம் பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு விரோதமான ஒரு சூழ்நிலையில் ஐக்கியத்தில் இருந்தால் நாம் எப்படி தேவனிடத்தில் ஜெபிக்க முடியும், அல்லது எப்படி நன்மையை பெற முடியும் என்கிற ஒரு சிக்கலான கேள்வி அந்த இடத்துல இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சரியாக புரிஞ்சணும், புரிஞ்சாலும் புரியாட்டாலும். இப்போ பாஸ்டர்மாரெலாம் இங்கே இருங்க அங்கே இருங்கலாம் என்னை ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கிறதில்ல. ஏன் அனுமதிக்கிறதில்லைன்னா, இவங்க என்னோட சரியான ஐக்கியத்தில் இல்லை, சொல்லி தான் ஆகணும். சரியான ஐக்கியத்தில் கிடையாது. அவங்க பாதி இங்கே பாதி எங்கே இருப்பாங்க, இல்லைன்னா உலகத்தில் முழுசாக இருப்பாங்க. அதனால் நீ என்னுடைய ஐக்கியத்தில் இருந்து சரி சொல்லி கொடு, அவங்க சரியானா சரியாகட்டும். இப்படி பாதி பாதி இருந்துடுறாங்க, இங்கே பாதி அங்கே பாதி இருப்பாங்க. இப்படிலாம் நிறைய இருக்குது. இதை குறையா சொல்லலை, அவங்களுக்கு எது முடியுமோ அவங்க செய்வாங்க. அதுக்குள்ளே நாம் போக முடியாது. எனக்கு தந்த ஐக்கியத்தில் பெல்லனாக இருந்து போனோங்கிறத ஆண்டவர் படிப்பிச்சிருக்கிறார். சரி, அப்போது பரலோக தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் பூலோகத்துக்குரிய ஐக்கியத்தை விட்டு நம்ம வெளியே தான் வரணும். நீங்கள் யோவான் 17:14-16 இயேசு சொல்வார், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தான் அல்ல. நல்லா புரிஞ்சுருங்க. அது யோவான் 15:19 உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலே உலகம் பகைத்தது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தான் இல்லைன்னு சொல்லிட்டார். 2வது சொல்லுகிறார், நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து தெரிந்து பிரித்தெடுத்தேன், பிரிச்சுட்டேன். ஒன்றும் மாற்றம் கிடையாது, எல்லாம் சுவிசேஷம் கரெக்டாக இருக்கும். நான் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தேன். நீங்கள் யோவான் 17:6 அதாவது அவர்கள் உம்முடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு, அந்த வார்த்தை இருக்கும், உலகத்திலிருந்து தெரிந்து பிரித்து தந்தவர்களுக்கு தான் உம்முடைய நாமத்தை அறிவித்தேன். அவர்கள் உம்முடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள், என்னையும் விசுவாசிக்கிறார்கள்னு சொல்லுவார். அப்போ உலகத்திலிருந்து தேவன் தெரிந்தெடுத்து அல்லது பிரித்தெடுக்கிற ஜனங்கள் தேவ பிள்ளைகள் என்பது அடிப்படை அந்த எல்லையில் வந்திருக்குமா, அல்லது எவ்வளோ வந்திருக்கும், எத்தனை சதமானம் வந்திருக்கோன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த எல்லைக்குள் அவங்க தான் தேவ பிள்ளைகள், மற்றவங்கள தேவ பிள்ளைன்னு சொல்லலை, இயேசுவேன் கூப்பிட்றவங்களாம் தேவ பிள்ளைன்னு சொல்லலை. இந்த அனுபவத்துக்குள்ளே வந்தோமா என்ற முதலாவது ஒரு பிரச்சனை. இதுதான் பெரிய பிரச்சனை, இதுதான் பெரிய பிரச்சனை. இயேசுவின் நாமத்தில் பிசாசு வந்து சபைகளில் குடியிருக்கிறத எனக்கு ஆவியானவர் சொல்லித்தர்றாரு. அவங்களுக்கு தெரியாது. வலு சர்ப்பம் குடியிருக்குது, அஸ்திபாரத்தில் குடியிருக்குது, அது மற்றவங்களுக்கு தெரியலை அப்படின்னு எனக்கு காட்டி தருவார். அப்போ அது எப்படி குடியிருக்குது, அது எப்படி உரிமையோடைய குடியிருக்குங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. வலு சர்ப்பம் குடியிருக்குன்னு சொன்னால் போகாதுல்ல, அது ஏன் குடியிருக்கு, அது ஏன் விரட்ட முடியலைன்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் உலகத்தின் அதிபதி. அது யோவான் 14:30 இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்றும் என்னிடத்துல இல்லை. இப்போ உலகத்துக்குரியது காரியங்கள் எங்கே இருக்கோ அங்கே வலு சர்ப்பம் வந்து உட்காந்துடுறான். அவனுக்குரியது இருக்குல்ல, எங்கிட்ட இல்லை, அதனால் எங்கிட்ட வர முடியலை. ஸோ இது அநேகருக்கு புரிய மாட்டேங்க. அது போக முடியாது, அது மறைவாக இருக்கும், எல்லாம் போயிட்டோன்னு நினைப்பாங்க. இல்லை, அது போகாது. நம்ம எந்த அளவு உலகத்தோட ஐக்கியத்திலும் அப்படி இருக்கிறோமோ அந்த அளவு பிசாசுங்க உரிமையோடு இருக்க. இயேசுவோடு இருந்த ஒரு யூதாசுக்குள்ளே இருந்த பிசாசை வரட்ட முடியலைல்ல, அதுபோல தான். இதெல்லாம் நீங்கள் புரியணும். புரிஞ்சாதான் எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு ஏதாவது தேவ ராஜ்யத்துக்கேற்ற காரியங்களை செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். அப்போ உலகத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. பிரிக்கப்பட்டிருக்கிறீர்களா, பிரிகிறீர்களா, எந்த அளவு, அதை பற்றி நீங்கள் நிறைய ஜோம் பண்ணலாம், நீங்கள் நிறைய சிந்திக்கலாம், நிறைய கற்றுக்கொள்ளலாம். அவ்வளோதான். அதை தான் நாங்களும் கற்றுக் கொடுக்குறோம்.
எல்லாரும் சொல்கிற மாதிரி கதையெல்லாம் பேச முடியாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதை அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நல்லது. இந்த விஷயத்தில் எவ்வளவு தெளிவாக இருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு வந்தீர்கள் என்பதை பார்த்து அதை சரி பண்ணாவிட்டால் பரலோக தேவனுடைய கிருபை கிடைக்காது. ஆனால் இது ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்கிறதாயிடுச்சுல்ல. ஸோ இதான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் நம்ம தோல்வி அடைகிறதுக்கு காரணம். அதனால தான் அஸ்திபாரத்தை ஒன்றிலேருந்தே திருத்த வேண்டியிருக்கு. அப்படி திருத்தி கொண்டு வரணும். இப்போ ஜபம் அல்லது கூட்டங்கள்னு வச்சா, நான் கடந்த நாளில் ஒரு சபை வழியாக வந்துட்டு இருந்தேன். 4 பாஸ்டர் மாதிரி இருக்கிறேன், ஒரு தரம் கிடையாது. 12 மணிக்கு அவங்கள முடிச்சாச்சு. முடித்த உடனே ஒரு முட்டை பஃபும் ஒரு காம்ப்ளான் டீயும் கொடுத்தாங்க. ரொம்ப ஜெபம் பண்ணி டயர்ட் ஆகிட்டாங்க இல்லையா, அது நிலைமை எனக்கு வேடிக்கையாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆமாம், இருக்கிறதே 4 பேர் தான், பாஸ்டர் மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு விசுவாசி கிடையாது, ஒரு ஆணும் கிடையாது, ஒரு பெண்ணும் கிடையாது. ஒரு பெரிய ஸ்தாபனம், தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய ஒரு பெரிய சபையில் நடந்த காரியத்தையாக நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி நிலைமை இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால், எனக்கு ஆண்டவர் பல காரியத்தை உணர்த்திடுவார். நான் சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு, ஓகே, அவர் உணர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, வெளியே படம், கட்டடம், கோபுரம், என்ன ஒரு ஷோ தான் இருக்குது. 40 நாள் உபவாச ஜபம்னு பெரிய பேனர் ரோட்டங்கரையில் வச்சுருக்கு. நான் பார்த்து தான் உள்ளே போனேன், சைட்டில் வச்சுருக்கு. சரி, 40 நாள் 1ஆம் தேதி வர முடியுதா, இன்னும் போயிட்டே இருக்குதான் அது. ஆமாம், ஆகஸ்ட் 1 வரையா போகுதான். அங்கே பார்த்தா ஒரு ஆள் இல்லை, 5 பாஸ்டர்மார் மட்டும் இருக்காங்க. மௌனம். அவங்க ஜெபிச்சார்களா உறங்கினார்களா எனக்கு தெரியாது, அப்படி தான் உட்காந்துருந்தாங்க. அதான் உண்மை தான் சொல்கிறேன். அவருக்கு பேக்கு லைனில் தான் நான் போய் உட்காந்தேன். ஸோ இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, பரிதாபமான நிலையில் நம்ம சபையிலெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. ஸோ அதுக்கு பின்னால் நம்ம போக முடியுமா? அதுக்கு பின்னால் தான் போகணுமா? ஆமாம், இப்படி தான் இருந்தாங்க, அப்புறம் அணைஞ்சிட்ருக்குறாங்க. அப்படி நான் போக முடியாதுங்கிறது தான் இதை சிந்திக்கிறோம். சரி, அப்போ என்ன வரணும்? உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட அனுபவம் வந்தால் தான். நான் ஒன்று சொல்கிறேன், ஜனங்களுக்குள்ள ஒவ்வொருவருடைய மனசில் அந்த தெளிவு, அந்த நிச்சயம் வரணும். இது முதலாவது விஷயம். நம்பர் 1, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால் தான் ஜனங்கள் இந்த சூழ்நிலைக்கு வருவாங்க. அதாவது இப்போ ஜனங்கள் வரல, ஏன் வீட்டில் இருக்கிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்கலாம் சொல்கிறாங்க, கூட்டங்களுக்கு கூப்பிட்டா வரல. ஏன்னா அவங்க உலகத்தோட ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. இப்போ புரியும் நினைக்கிறேன். அவங்க உலகத்தில் அவங்களுக்கு கல்யாண வீடு, பாதுகாப்பு வீடு, வேறு வீடு, அந்த வீடு, இந்த வீடு, அந்த காரியம்னு எங்கே பல காரியம் அது நெசசரி, அத்தியாவசியமானதாக இருக்கலாம், மற்றதாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஐக்கியமாக இருக்கிறதுனால தான் ஜனங்களுக்கு கிறிஸ்துவின் சபைங்கிற ஐக்கியத்துக்குள்ளே கடந்து வர முடியலை. இப்போ புரியுது இல்லையா? அப்போ நீங்கள் எவ்வளவு தான் போட்டு தள்ளுனாலும், குடஞ்சாலும், அடித்தாலும், அங்கே இல்லையா கட்டி போட்டிருக்கு, அங்கே இல்லையா ஐக்கியத்தில் இருக்குது, அப்புறம் எப்படி இந்த பக்கம் வரும்? அந்த கட்டாவுக்கணுமா வேண்டாமா? உலகத்தின் கட்டிலிருந்து ஜனங்களை விடுவிக்கணும். இது நீங்கள் புரியணும். உலகத்தின் கட்டிலிருந்து ஜனங்களை என்ன செய்யணும்? முதல்ல அங்கேருந்து கட்ட இருக்கணுங்க. அதான் சபைங்கிறது. அந்த கட்ட அறுக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டால், அவங்களுக்கு இனி வேறு போக்கடம் கிடையாது. உலகத்துக்கு போக முடியாதுல்ல, சொந்தக்காரன்ட்ட போக முடியாதுல்ல, வேறு சூழ்நிலையெல்லாம் அவனுக்கு இது பேயின்னு ஆயிடுச்சு, சாபம்னு ஆயிடுச்சு. இது தொடப்படாது, இதில் போகப்படாதுன்னு ஆகும்போது வேறு வழி கிடையாது. ஒரே ஒரு வழி தான் உண்டு, கிறிஸ்துவோட ஐக்கியம், கிறிஸ்துவன் உடையவர்களோட ஐக்கியம், கிறிஸ்துவன் சபையோட ஐக்கியம். இப்போ புரியுதா? சபைக்கு அடிப்படை எங்கே இருக்குன்னு. நீங்கள் ரெண்டும் கலந்து வச்சிங்கன்னா இவங்க இங்கேயும் எட்டி பார்ப்பாங்க, அங்கேயும் சுற்றிட்டு இருப்பாங்க, இப்படியே தான் இருப்பாங்க. ஏதோ பேருக்கு பேய்க்க நோக்கி தான், அங்கே தான் பவர் கூடுதல் இருக்கும். ஸோ அதனால் உலகத்தின் கட்டிலிருந்து அறுக்கப்பட வேண்டும். அப்படின்னா அவங்க எப்போ பார்த்தாலும் இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்வாங்க? அப்போ முதல் விஷயம், உலகத்திலிருந்து கட்டறுக்கப்படாது. ரெண்டாவது, ரோமர் 8:14 சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ அடுத்தது தேவனுடைய ஆவி, பரலோகத்திலிருந்து வந்த ஆவியினாலே அவங்க நடத்தப்படணும். பல வேளைகளில் அந்நிய பாஷை பேசுவாங்க, கையை கால் உதறுவாங்க, இப்படியெல்லாம் ஆடி பாடுவாங்க. பிறகு பார்த்தா என்ன ஜப கூட்டத்துக்கு காணல, என்ன அந்த கூட்டத்துக்கு காணலன்னு கேள்வி கேட்க வேண்டி வருது. ஏன்? அவங்களுக்குள்ளே இருக்கிறது பரலோகத்தில் இருந்த ஆவி கிடையாது. முதலாவது நம்முடைய அஸ்திபாரம் பரலோக தேவனுடைய அஸ்திபாரமாக இருக்கணும். அந்த அஸ்திபார அனுபவத்துக்கு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுறவங்க தான் வருவாங்க. ஆனால் இருக்கிறது வேற ஆவினா என்ன செய்யும்? அது வேற பக்கம் கொண்டு போயிடும். சரியா? ஏன்னா அது வேற ஆவி. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ ஆவினால் நடத்தப்படுறவர் தான் அந்த பரிசுத்த ஆவியின் சூழ்நிலைக்கு வருவார்கள். சரி, அப்போது என்ன செய்யணும்னா, உலகத்திலிருந்து பிரிக்கப்படுதல், இதுதான் அஸ்திபாரம். இந்த நிலைமை இல்லாமல் ஒன்றும் வெற்றிகரமாக செய்ய முடியாது. அதை மனசில் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 2:40 43 வரை
அப்போஸ்தலர் 2:40 43 வரை ஆதி திருச்சபையினுடைய அடிப்படை அனுபவத்தை குறித்து நாம் பார்க்குறோம். அங்கே என்ன பார்க்குறோன்னா, அவர்கள் அந்த பேதுரு பிரசங்கம் பண்ணுறார் பாருங்க, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அப்போ முதல் சபையே உலகத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு புறம்பான சூழ்நிலையிலிருந்து பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவமாகத்தான் இயேசுவாக தான் சொன்னார், நான் உங்களை பிரித்தெடுத்தேன். அதே வார்த்தையை பேதுரு சொல்கிறார், உங்களை மாறுபாடான சூழ்நிலைகளை விட்டு பிரிந்து வந்தால் அவர்கள் தான் சபையை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அவர்கள் மீண்டும் அப்போஸ்தலர் உபதேசத்தில் பம்புக்கிறதுல ஜெபம் பண்ணுறதுல உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த பகுதியை பார்க்கணும், உறுதியாய் தரித்திருந்தார்கள். தொடர்ந்து என்ன நடக்குது, ஜனங்களுக்கு பயம் உண்டாயிட்டு, எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு. அப்போஸ்தலராலே பெரிய அற்புதங்கள் நடந்தது. இப்போ புரியுதில்ல, உலகத்திலிருந்து உலகத்தின் கட்டிலிருந்து பிரிக்கப்பட்டு வந்தவர்கள் மாத்திரமே இவ்விதமான ஒரு ஜபத்தில் அல்லது தேவனோடு தரித்திருக்க முடியும். அந்த சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய வல்லமை விளங்க பண்ண முடியும். அந்த சூழ்நிலை குறித்த பயம் இல்லையா, மற்றவங்களுக்கு ஒரு பயம் அச்சம் உண்டாக முடியும். அடிப்படை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி தான் சபை ஆரம்பித்தான். அதனால தான் அதுதான் திருப்பி எனக்கு இதை தான் பேசு, இவங்க என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின்னு பேசுகிறோம். காதுள்ளவர்கள் கேட்க கிடவர்கள். 2 கொரிந்தியர் 6:16 வரை, 2 கொரிந்தியர் 6:16 வரை கிறிஸ்துவுக்கும் வேலியாளுக்கும் சபைக்கும் உலகத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அப்போ கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, ஐக்கியம் கிடையாது, ஐக்கியம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா, நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போய் அந்த அசுத்தமான சூழ்நிலையை விட்டு வெளியே வந்துருங்க, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, நான் உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் உலகத்தை விட்டு பிரிந்து வர வேண்டும், அல்லது என்னுடைய ஆளுகை சூழ்நிலைக்கு வெளியே உள்ள சூழ்நிலையை விட்டு ஒரு பிரிவினை செப்பரேஷன் உங்களுக்கு வர வேண்டும். வந்தால் மட்டும்தான் நான் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நான் உங்கள் மத்தியில் உலாவ வேண்டும், அந்த இடத்துல இருக்கும். அவள் மத்தியில் உலாவி அவருடைய தேவனாக இருப்பேன் அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறதே. ஏன்னா நான் உங்கள் மத்தியில் உலாவ வேண்டும். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணுன்னா நீ எப்படி உலகத்தோட ஐக்கியத்தில் இருப்பா? இதுதான் அடிப்படை. வெளியே வந்தால் தான் செய்ய முடியும். நீங்கள் வந்து விடுங்கள் என்று சொல்லி கொரிந்தி சபைக்கு மீண்டும் நினைப்பட்டுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 18:20 வசனத்தில் வந்தால் வழக்கமாக ஒரு வசனம் கேட்பாங்களா, 2 பேராவது 3 பேராவது எங்கே என் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அவள் மத்தியில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போ இயேசு நாமத்தை சொல்லி ஒரு 2-3 பேர் கூடுனா அதன் மத்தியில் தேவ பிரசனம் வந்துவிடும் அப்படி தான் பொதுவாக நினைக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு கூடுகை இருக்கிறது. வந்தோடனே இயேசு 2-3 பாட்டு பாடணும், அவர் சந்தோஷப்பட்டால் உடனே சாமி வந்துடும் இல்லையா, சாமியை சந்தோஷப்படுத்தினா சாமி வந்துடும் என்கிற மாதிரி தான் ஜனங்கள் நினைக்கிறாங்க. நிச்சயமாக இல்லை. அது 2 பேர் 3 பேர்னா யாருன்னு கேட்டால், இப்போ நான் சொன்னேன்ல, இதுவரை நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள், பரலோக ஆவியை பெற்றவர்கள், அதில் நடக்கிறவர்கள், அந்த அல்லது தேவ சித்தம் செய்யும்படி பரலோக தேவ சித்தம் செய்யும்படி பூலோகத்திலிருந்து பிரிந்து வந்தவர்கள். அப்படிப்பட்ட 2 பேர் 3 பேர் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் இருந்தாலும் ஒன்றும் இல்லை. இப்போ புரியுதான், தனியாக இருந்தாலும் சரி தான். அப்படிப்பட்ட 2 இதுதான் அடிப்படை. இது தெரியாமல் வசனங்களை போட்டு புரட்டி எங்கேயோ கொண்டு போய் சரி அப்படி அல்ல. இப்போ நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். ஸோ அப்போ நாம் செய்கிற அநேக காரியங்கள் பயனற்றதாய் போய்விடுகிற ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இந்த காரியங்களெல்லாம் நாம் வில்லாவாரி சிந்திக்கிறோம். வருஷக்கணக்காக பேசுகிறேன். எனக்கு யூடியூப்லேயே நான் 800க்கு மேலே எனக்கு பைபிள் ஸ்டடீஸ் இந்த மாதிரி செய்திகள் இருக்கிறது. இப்படியெல்லாம் சொன்னாலும் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கள, பிரசங்கியாரே இப்படியெல்லாம் எங்களுக்கு போக முடியாது, நாங்கள் கொஞ்சம் அங்கே பாதி இங்கே பாதி இப்படி தான் போவோன்னா சரி, அப்போ அதுக்கேற்ப போங்க, அந்த எல்லையில் நின்னா போதும். பெரிய எழுப்புதல் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தர முடியாது, அதெல்லாம் வாஞ்சிக்கக்கூடிய தகுதி கிடையாது. பல அக்னியை இறக்கம், அந்த இறக்கம் இந்த இறக்கம் எல்லாரும் கிடந்து ஆமாம் ஒரு 10 பிரசங்கிமார் வந்து வட இந்தியா தென்னிந்தியாவில் இதெல்லாம் அடித்து கலைச்சிட்டா எப்படி இறக்க முடியும்? ஆண்டவரே வரமாட்டார்னா அப்புறம் யார் வருவாங்க? தேவனோடு உறவில்லைன்னா யாரை கொண்டு வந்து என்ன செய்வீங்க? இப்படி ஒரு மிக மோசடியான காரியம் கிறிஸ்தவ சூழல்களில் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அஸ்திபாரம் இல்லை, அதை உடச்சிட்டாங்க, அதை போட இஷ்டம் இல்லை, வேறு ரீதியில் வந்து கட்டி எழுப்ப பணத்தை எல்லாம் தாறுமாறாக செலவாக்கி ராப்பு எல்லாம் கத்தருக்கு ஊழியம் செய்கிறோம் இதாக ஊழியம் இப்படி ஊழியம் செய்ய சொன்னாரா? சரியான வார்த்தையில் சொன்னால் அது அட்டூழியம்னு சொல்லணும்.
அந்த அட்டூழியம் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசுநாதருடைய பாதத்தில் இருக்கணும். பிதாவோட குமாரனோட ஐக்கியப்படுவதுக்கு என்ன செய்யுது? அதுதான் நமக்கு கேள்வி. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் என்ன கிறிஸ்து மூலக்கல்லுன்னு சொல்லியிருக்கு, அது என்ன? அதை சிந்திக்கிறது வரைக்கும் இப்படியே போகிறாங்க. என்ன சொன்னாலும் எங்களால் முடியாத பிரசங்கியார், நாங்கள் ரொம்ப காலம் இப்படியே பழவிட்டோம். அவைய சொல்லுவது என்னது? நாங்கள் ரொம்ப காலம் இப்படியே பழவிட்டோம். அவளாம் நாங்கள் 50 வருஷம் இப்படி தான் பழவினோம். கத்தோலிக்கும் அப்படி தான் சொல்லுகிறான். நாங்கள் தலைமுறையாக இந்த வழிபாட்டில் இருக்கிறோம், இனி நாங்கள் இதை விட்டு மாறணுமா? என்ன சொல்லுகிறீர்கள்னு சண்டை போடுறான். சிஎஸ்ஐக்காரன் சண்டை போடுறான். ஆமாம், நம்ம நிலைமை அப்படி தானே இருக்குது. 50 வரையும் 60 வரையும் நாங்கள் எங்கே விட்டால் மாற மாட்டோம், அப்படி தான் இருப்போம்னு சொன்னால், அப்போ அவன் அப்படி தான் இருப்பான், நீங்களும் அப்படி தான் இருக்கணும். இதுதான் பிரச்சனை. நமக்கு மறுரூபம், மாற்றம், புதிதாக்கப்படுதல் எல்லாம் ஆசையும் கிடையாது, விருப்பமும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இது அநேகருக்கு தெரியல. இது ஆண்டவர் எங்களுக்கு சொல்ல, இவன் மாற மாட்டான், இவன் மற்றவன் இங்கே மாறணும்னு நினைக்கிறான். ஆனால் பெரிய தப்பு, அது ஃப்ராடு தான். ஆகவே முதலாவது நாம் மாற்றத்துக்கு இடம் கொடுத்தால் மட்டுமே, ஏதோ தெய்வம் தானே எல்லாம் பார்க்குறாரு. சரி, அவன் திருந்திருக்கான், அவன் மாறி இருக்கான், அவன் ஒப்பு கொடுத்துருக்கான், அவன் புதுப்பிக்கப்படுறான்னா சரி, அதுக்கேற்ப கொஞ்சம் பார்க்கலாம், இல்லைன்னா செய்ய முடியாது. இதை தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். நீங்கள் புரிந்து தான் ஆக வேண்டும். இதில் எனக்கு தெரிஞ்ச வழி அது ஒன்று தான். ஆனால் பெரும்பாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் சொல்லிடுறேன், அதையும் சொல்லிடுறேன். நீங்கள் சவுலை ஆண்டவர் தேவன் ராஜாவாக்கினார். பிறகு அவன் கீழ்ப்படியில் தேவ சித்தம் செய்யலை. அவன் ஒரு சந்தர்ப்பத்தில் பலி செலுத்தி விட்டான். பலி சாமுவேல் தான் செலுத்தணும், அவன் செலுத்தப்படாது. அவன் ராஜாவாக இருக்கலாம், அவன் அங்கே இருக்கணும். ராஜாவாக இருந்தாலும் அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாது. அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நீ வெளியே நெல். அதுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அஸ்திபார அனுபவமுள்ள ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. இவன் என்ன செய்கிறான்? சாமுவேல் வர்றதுக்கு நேரம் லேட் ஆகிட்டு அதனால் நானே துணிஞ்சு செஞ்சுட்டேன். லேட் ஆகிட்டேன்னு சொல்லிவிட்டு கரண்ட் வேலை தெரியாதவன் கரண்டில் கொண்டு கையை வச்சா என்ன நடக்கும்? செத்து போவான், அவ்வளோதான். லேட் ஆனாலும் அவன் செய்ய வேண்டியது நமக்கு தெரியாமல் அங்கே இங்கே கையை வச்சோன்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ இவன் வச்சுட்டான். உடனே சாமுவேல் வந்தான். அவர் சொல்கிறாரு, புத்தீனமாய் செய்தி. அவன் அப்போ சவுல் சொல்கிறேன், நான் பலி தான் செலுத்தினேன், வேறு ஒன்றும் செய்யலை, நான் பலி தான் செலுத்தினேன், வேறு செய்யலை அப்படிங்கிற. அப்போ இப்போ சாமுவேல் சொல்கிறான், பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் உத்தமம். உன்னிட்ட ஆராதனை நடத்துவோம், பாட்டு நடத்துவோம், ஜெபம் நடத்துவோம் சொல்லலை. ஃபஸ்ட்டு நீ எனக்கு கீழ்ப்படி, அதுதான் வார்த்தை. பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல், நீர் புத்தீனமாய் செய்தீர் அப்படின்ட்டு அவரை அந்த அவனுக்கு கொடுத்த ராஜஸ்தானத்தையும் எடுத்து விட்டார் என்ற சூழ்நிலை இருக்கிறது. சரி, எடுத்துட்டார் பாருங்க. உடனே சவுலுக்கு சாமுவேலுக்கு சங்கடம். அவன் போயிருந்து அழுகிறான், ஆண்டவரே இப்படி ஆகிப்போச்சே ஆண்டவரே, சவுலுக்காக அழுகிறான். அப்போ கர்த்தர் சொன்னாராம், நான் தள்ளிவிட்ட சவுலுக்காக நீ எந்த மட்டும் தூக்கித்து கொண்டிருப்பாய், தீந்தா நீ போய் தாவீதை அபிஷேகம் பண்ணும். முடிஞ்சு போச்சு. நாங்கள் நிறைய ஊழிய சூழ்நிலைகளை சுற்றி வரும்போது நல்லா நீங்கள் கவனத்தில் வைக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குங்க, அந்த காலத்தில் பயன்படுத்தணும். இப்போ நாமெல்லாம் தாத்தா பாட்டி ஆன பிறகு இனி 18 வயசை வச்சு நம்ம சிந்திக்க முடியாது, அது முடிஞ்சு போச்சு. 50 60 எல்லாம் தாண்டி நம்ம போயிட்டோம். ஸோ இனி அந்த காலத்தின் காரியம் நம்ம பழைய காலம்னு நினச்சிக்கிடக்கூடாது. இது மாதிரி தான் ஒவ்வொரு காலம் அந்த காலத்தில் பயன்படுத்திக்கிடணும். ஒரு கட்டத்தில் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இனி நான் ஒரு புது பறவை தாரோம், என்னை புது பறவையாக மாற்றோம், நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படிலாம் சத்தம் போட்டால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. புரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதான் ரொம்ப பிரச்சனை. ஏன்னா பலர் தொடக்கத்தில் வாலிபர்கள் அல்லது புதியவர்கள்னால் அவங்களுக்கு சில சந்தர்ப்பம் கொடுக்கலாம். வயசானவங்க 50க்கு மேலானவங்க ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இனி அவங்களுக்கு சான்ஸ் ரொம்ப குறைவு இருக்கும், ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். சரி விட்டுரு முடியாட்டா விட்டுரு போதும் அப்படின்னு விட்டுறாரு. இப்படிப்பட்ட ஆபத்தான நிலை ஊழியங்களுக்கு ஏற்படுறத நாங்கள் பார்க்குறோம். அதனால் இந்த ஆபத்தில் சிக்கப்படாது, சரிதானே? இந்த ஆபத்தில் சிக்காமல் பாதுகாக்க விரும்பினா சீக்கிரமாய், அதான் முதல் வயதுள்ளவர்கள் சீக்கிரமாக முதல்ல மனம் திரும்புதல் முதல் வயதுள்ளவர்களுக்கு தான் வரணும், மற்றவங்களுக்கு பிறகு தான் வரணும், அதுதான் உண்மை. சரி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு வேறுபாடுக்கு ஒப்பு கொடுப்பீர்களா, விரும்புவீர்களா என்கிறத சிந்திக்கணும். அதே முதலாவது ஆண்டவரே இப்படி ஒரு வேறுபாடு எங்களுக்கு தாரும், எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் வேறுபட விரும்புகிறோம், கிறிஸ்துவன் அஸ்திபாரத்து வர விரும்புகிறோம், உலகத்திலிருந்து பிரிஞ்சு வரோம். முக்கியமான விஷயம் இது. ஏன்னா இப்போ சபை எல்லாமே பூமியின் உயர்ந்த ஸ்தானம், ஆசீர்வாதங்கிற அஸ்திபாரத்தில் இருக்கிறதுனால பேய் அங்கே உள்ளே இருக்குது, பரலோக ஆவி வரல, இழப்புதல் வரல. இது ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க கிடந்து படாத பாடு உள்ள பணம் எல்லாம் செலவாக்கி என்னெல்லாமோ வித்தை காட்டி பார்க்குறாங்க. ஒரு வித்தையிலையும் இது நடக்க போகிற காரியம் கிடையாது. ஹல்லேலூயா.
அப்போ இந்த நாளில் சரி நாம் ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஜெபத்துக்கு அடிப்படையான காரியம் தான் உங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் வார்த்தையை தந்தார், அதுதான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த நாளில் ஒரு ஆழமான அர்ப்பணம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவன் அஸ்திபாரம், அப்போஸ்தல அஸ்திபாரத்தின்படி ஒரு வேறுபாட்டுக்கு இடம் கொடுக்குறோம். கிறிஸ்துவோடு ஆழமான ஐக்கியத்துக்கு இடம் கொடுக்குறோம். உலகத்தின் காரியங்களை விட்டு விடுகிறோம். அது ஒரு அத்தியாவசியத்துக்கு கொஞ்சம் மட்டும்தான் நம்ம வச்சுக்கிட முடியும். ரொம்ப அதுக்குள்ளே மூட முடியாது. முக்கியமான விஷயமே முதல் பிரசங்கம் பரலோக ராஜ்யம் என்று ஆரம்பிக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு முடிக்கணும். ஒரு நாளும் உலகத்தை பற்றி இயேசு நாமத்தில் பேசிவிடக்கூடாது. அது ரொம்ப ஆபத்து. ஏன்னா நான் உலகத்தான் இல்லைன்னு சொல்லியாச்சு இல்லையா? உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்குறேன், அது என்ன பகைக்கிறது நல்லா சொல்லியாச்சு இல்லையா? அப்புறம் என்ன அப்படின்னு அவர் கண்டிப்பாக கேட்டால் நாம் சிக்கல்லாம் மாட்டிக்கிடுவோம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த செய்தியை கேட்ட நீங்கள் அதை புரிந்து அதற்கு முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இங்கே ரெண்டு நான் சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, நம்முடைய இப்போ என்ன பொறுத்தவரை நான் நிறைய சூழ்நிலையெல்லாம் சுற்றி வர்றேன். ஒன்றுமே சரியாக இருக்காது, எல்லாமே குழப்பமாக தான் இருக்கும். அது ஏன்னா எனக்கு இந்த வசன அறிவு இருக்கிறதுனால பார்த்தோன்னா தெரியும் இது இந்த ப்ராப்ளத்தில் இருக்குன்னு. அப்போ என்ன செய்யுதுன்னா, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுங்கிற அந்த ஐக்கியத்தை தனிப்பட்ட முறையில் பலப்படுத்திக்கிட்டு தான் அந்த காரியத்தை செய்ய வேண்டிய இருக்கிறது. எல்லா இதுலேயும் போய் ஐக்கியமாகிட்டு இருந்தால் நான் கரைஞ்சி போயிடுவேன் இல்லையா? கடைசியில் நான் கரைஞ்சிருவேன், நான் இல்லாமல் ஆயிடுவேன். அதனால் அப்படி செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நீ என்னுடைய ஐக்கியத்தில் தான் இருக்கணும், இருந்துட்டு நீ இதை சொல்லு. அவங்க எவ்வளோ வளர்கிறாங்களோ வளரட்டு. அப்போ நமக்கு தனிப்பட்ட முறையில் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி, அது கட்டாய கடமை. சபை இருக்கோ, சங்கம் இருக்கோ, சாபனம் இருக்கோ, பாசமார் வருவானா போவானா அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருப்பேன். இது முதல் விஷயம். இதுதான் முதல் சொல்கிறது. அவனவன் தேவனோட ஐக்கியத்தில் இருக்கு பாரு. ரெண்டாவது, உங்கள் குடும்பம், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீ வந்தாவா வராட்டாப்போ, நான் இப்படி தான் நடக்கிறேன். இவ்வளவு காலம் நான் இப்படி தான் நடக்கிறேன். நீ கொஞ்சம் வழியை பாரு. தனியாக தானே வந்தோம், தனியாக தானே போனோம். இப்போ கூட்டணியாக ஒன்று அங்கே நிற்க போகிறதில்ல. அதனால் வேண்டியதான் அளவாக வச்சுக்கிடுவோம். அதுக்கு மேலே போய் அதுக்குள்ளே குதித்து உயிரை மாய்த்து கொள்வது இல்லை. அப்போ முதலாவது நம்மை தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் உறுதிப்படுத்துகிறோம். ரெண்டாவது, நானும் என் வீட்டாரும் என்று சொல்லி நம்மோட கூட, அது ஒரு ஆளாக இருக்கலாம், 2 ஆளாக இருக்கலாம், மேக்சிமம் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே பிரயத்தனம் நம்ம தான் எடுக்கணும். மற்றவங்க இங்கே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சபை இன்றைக்கு இருக்கிற சபை சூழ்நிலை இந்த காரியத்தை ஒருத்தருக்குமே கொடுக்காது. அந்த தகுதியில் இல்லை, அது ரொம்ப வெளியே போயிடுச்சு. அதனால் மற்றவங்களை நம்பி நம்ம செய்ய முடியாது. நம்ம காரியத்தை நம்ம தான் பார்த்துக்கிடணும். இது எனக்கு கற்றுத்தந்த பாடம். நம்ம காரியத்தை முதலாவது நாம் அப்படி தான் சொல்லியிருக்கு. நீங்கள் சபையாக இருந்தாலும் அப்படி தான், அவனவன் காரியத்தை அவனவன் பார்க்கணும். ரெண்டாவது, சபையோடு இணைந்து அதுக்கு தகுதியான காரியத்தில் நீங்கள் போகணும், அவ்வளவுதான். அப்போ ஒன்று, நாம் தனியாய் தேவனோடு நடப்பதில் தெளிவாக இருப்போம். ரெண்டாவது, குடும்பம். அதன் பிறகு சபையா அடுத்த மற்ற சூழ்நிலையா நமக்கு எது கொடுத்துருக்கோ அதை செய்யும். இப்படி செய்யும்போது மட்டும்தான் அடுத்தவர்களை இந்த சூழ்நிலை இந்த தன்மைக்கு கொண்டு வரக்கூடிய தகுதி நமக்கு வரும். இப்போ புரியுதா நான் சொல்லுவது? இல்லைன்னா வராது. இவ்வளவு காரியமாக இல்லைன்னா வராது. முதலாவது நம்மை ஸ்திரப்படுத்தி திடப்படுத்த வேண்டும். அதுக்காக தான் இந்த செய்தியை நாம் பார்க்குறோம். இப்போ நாம் தலையை தாழ்த்துவோம். 2 நிமிஷம் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.